வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான டெட்லி இன்விடேஷன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான மிஸ்டரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த படத்துல வரும். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பார்ட்டி நடக்கிறதா காட்டுறாங்க. நிறைய விஐபிஸ் தான் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க போல. அவங்க ஃபேஸ் தெரியக்கூடாதுன்றதுக்காக மாஸ்க் எல்லாம் போட்டிருக்காங்க. இதுல டெல்லியான்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட தான் வந்திருக்காங்க போல. மயக்க வர மாதிரி இருக்கு, நம்ம கிளம்பலாம்னு சொல்றாங்க. பாய் ஃப்ரெண்டும் நான் கார் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வெளியே போயிடுறாரு. இவங்களும் பின்னாடியே போலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இவங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிருது. பயங்கரமா இந்த இடத்துல தள்ளாடிட்டு இருக்காங்க. டெல்லியா இந்த மாதிரி தள்ளாடிட்டு இருக்கிறத வேற ஒரு லேடி பாக்குறாங்க. அந்த லேடி யாரு என்னன்னு தெரியல, நமக்கு அடையாளம் தெரியல. ஆனா அந்த லேடி யாருக்கோ கால் பண்ணி பேசுறாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. டெல்லியா தள்ளாடிட்டு இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப கார்ல போயிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் என்ன ஆனாரு ஏதானாருன்னு தெரியல. இவங்க கார்ல வந்துட்டு இருக்கும் போது நிறைய பேர் சேர்ந்து இவங்களை ஃபாலோ பண்றாங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி மறுநாள் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஈரினும் அவங்களோட பொண்ணும் புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க. இதே ஏரியால வேற ஒரு வீட்டுக்கு தான் குடி வந்திருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரின் பொண்ணோட பேரு நிக்கோல் அப்படின்றது. அந்த நிக்கோல் சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்சரா இருப்பா. அம்மாக்கு இவ பண்றதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இந்த இடத்துலயாவது இப்படி பண்றதெல்லாம் நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்சரா மாறினதுனால பொண்ணு சரக்கடிக்கலாம் ஆரம்பிச்சிருப்பா. அதனால தான் அம்மா இவ்வளவு கோவப்படுறாங்க. இந்த சமயத்துல தான் ரேச்சல்னு ஒரு லேடி இந்த இடத்துக்கு வராங்க. புதுசா யாராவது பக்கத்துல வந்தா ட்ரிங்க் எல்லாம் ஆஃபர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. அம்மா பெருசா கண்டுக்காம நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. என்னோட அம்மா எப்பவுமே அப்படிதான், நீங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்ற மாதிரி நிக்கோலும் உள்ள கூப்பிட்டு ரேச்சலை உட்கார வைக்கிறா. இப்ப ரேச்சலும் இந்த பொண்ணும் சேர்ந்த மாதிரி ட்ரிங்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரேச்சல் இருக்காங்கல்ல, நீ யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை இவளை பத்தின எல்லா டீட்டெயிலையும் ரேச்சல் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீலான்சரா மீடியால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கார்ல வந்துட்டு இருக்கும் போது சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு. அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்த கடக்கலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா அதே பகுதியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. என்ன எது பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இவங்க மீடியால் தானே, இந்த இடத்த வீடியோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டே பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்க போலீஸ் சட்டுன்னு தடுத்துடுறாரு. மேடம் இங்கெல்லாம் வீடியோ எடுக்கூடாது, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் யாருன்னு மறந்துட்டீங்களா, என்னோட ஹஸ்பண்டும் இதே இடத்துல தான் இறந்து போறாரு. இப்ப திரும்பி இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நடுவுல 2 ஆக்சிடென்ட் நடந்த நியூஸையும் நான் பார்த்தேன். என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ப்ளீஸ் மேடம் போங்கன்ற மாதிரி போலீஸுங்களாம் அனுப்பி விடுறாங்க. ரேச்சலை இந்த நிக்கோலை பத்தி முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ரேச்சலை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ரேச்சல் அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, நான் பாத்ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன்னு கேக்குறாங்க. சரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இவங்க எதுக்காக வந்திருக்காங்க, ஏன் பழகுறாங்க அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரினை காட்டுறாங்க. போலீஸுங்கெல்லாம் பிரிட்ஜுக்கு மேல இருக்காங்க. ஈரின் பிரிட்ஜுக்கு கீழே ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தேடி வந்துட்டு இருக்கும் போது ஒரு பர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சைலண்டா எடுத்து வச்சுக்கிறாங்க. இவங்க பர்ஸை எடுத்து வச்சுட்டு இருக்கும் போதே சட்டுன்னு ஒரு நபர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களுமே அவரை பார்த்து லைட்டா ஷாக் ஆயிடுறாங்க. ஏதாவது கிடைச்சதான்னு கேட்கறாரு. எதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. நைட்டு டெல்லியான்னு ஒரு பொண்ணு கார்ல போனதை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு தான் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருக்கா. நான் தான் டெல்லியாவோட மேனேஜர், இப்படி திடீர்னு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது ஆக்சிடென்ட் நினைக்கிறீங்களா, கண்டிப்பா இது ஆக்சிடென்ட் இல்ல, திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணமா இவங்க ஹஸ்பண்ட் இதே இடத்துல இறந்து போனதை பத்தி சொல்றாங்க. இதை தாண்டி 2-3 பேர் இறந்து போனதை பத்தியும் சொல்றாங்க. இந்த மேனேஜருமே சில விஷயங்களை கலெக்ட் பண்ணி பாக்குறது. இதுக்கு முன்னாடி உண்மையிலேயே 2-3 ஆக்சிடென்ட் இதே இடத்துல நடந்திருக்கும். நீங்க சொல்றது யோசிக்கிற மாதிரி தான் எனக்கும் படுது. என் ஹெல்ப் தேவைப்பட்டா கால் பண்ணுங்க, இதுதான் என்னோட கார்டு அப்படின்ற மாதிரி தந்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறது. இப்ப அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா பொண்ணு குடிச்சிருக்கிறது அம்மாக்கு தெரிய வருது. நீயும் குடிச்சியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மா இது ரொம்ப ட்ரக் இல்லம்மா, கம்மி தான் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. எப்படியா இருக்கட்டும், நீ எப்படி குடிப்ப அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கோவப்படுறாங்க. இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா மாறினதுல இருந்து தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ எப்பதான் மாற போறியோ அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதனால பொண்ணும் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி ரூம்குள்ள வந்துடுறா. ரூம்குள்ள வந்தவ சோசியல் மீடியாவை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் டெல்லியா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் பரவிட்டு இருக்கு. அவங்க ஆக்ட்ரஸ் அப்படின்றதுனால சோசியல் மீடியால பிரபலமா இருப்பாங்க. இது டெல்லியா இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இந்த நிக்கோலும் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப நிக்கோலும் ஈவினிங் டைம் வெளியே எந்திரிச்சு வந்துட்டு இருக்கா. அம்மா ஒரு பர்ஸ் எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த பர்ஸ் அங்கதான் இருக்கு. பர்ஸை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது டெல்லியாவோட பர்ஸ்னு தெரிய வருது. அந்த பர்ஸ்ல ஒரு கார்டு இருக்கு. அந்த கார்டுல ஒரு QR கோடும் இருக்கு. இது என்ன QR கோடு, ஸ்கேன் பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி பொண்ணு ஸ்கேன் பண்ணி பாக்குறா. ஒரு பார்ட்டி நடந்தது பாத்தீங்களா, அந்த பார்ட்டிக்கான இன்விடேஷனா இருக்கும். இன்விடேஷன் கிடைச்சிருச்சுல, அதனால இவங்களும் பார்ட்டிக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. ஆனா இவங்களோட முகத்தை மறைக்காம இவங்க பாட்டுக்கு ஜாலியா சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இங்க இருக்க காட்ஸ் இருக்காங்கல்ல, நீங்க யாரு புதுசா இருக்கீங்களே கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பொண்ணு முழிச்சிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து மாஸ்க் போட்டு ஒரு நபர் வராரு.
இவ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் தான், உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவளை விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதனால கார்டும் மேற்கொண்டு எதுவுமே பேசாம அங்கிருந்து சைலண்டா கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, எதுக்காக எல்லாருமே முகத்தெல்லாம் மறைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எல்லாருமே பிரைவசியை விரும்புறவங்க, பெரிய பெரிய விஐபி, அவங்களோட பேரு டேமேஜ் ஆக கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி முகத்தை மறைச்சிருக்காங்க. நீயும் மறைச்சிரு, உனக்கும் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, டெலியாவோட கார்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சோசியல் மீடியாவை செக் பண்ணி பாக்குறாங்க. டெலியா கடைசியா அந்த பார்ட்டில வச்சுதான் ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. சீக்கிரமா நான் சில விஷயங்களை வெளிக்கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த வீடியோல பேசியிருக்காங்க. ஏதோ அந்த பார்ட்டில தப்பு நடக்குது அப்படின்றத அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பார்ட்டி சம்பந்தமா நிறைய விஷயங்களை தேடி பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அதே பகுதியில 2-3 பேர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க பாத்தீங்களா, அவங்களும் இந்த பார்ட்டில கலந்துகிட்ட நபர்களா தான் இருப்பாங்க. அதே சமயம் இவங்க ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் மீடியால இருப்பாரு. அவங்க 2 பேரும் எப்படி இறந்து போனாங்கன்னு விசாரிச்சிருப்பாரு. அவரும் இறந்து போயிருக்காரு. சோ அம்மாக்கு ஏதோ தப்பா படுது. நிக்கோலும் காப்பாத்தின நபர் கூட நல்லா பழக ஆரம்பிச்சிடுறா. உங்களோட பேர் என்னன்னு கேக்குறா. என் பேரெல்லாம் சொல்லக்கூடாது, மிஸ்டர் ஸ்மைல்னு கூப்பிடு, அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அம்மாவை நமக்கு காட்டுறாங்க. அம்மா தனியா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாது, அந்த மேனேஜருக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கார்டு மூலியமா கால் பண்றாங்க. அந்த மேனேஜரும் இவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர் பேரு கேப் அப்படின்றது. இப்ப கேபும் அம்மா கிட்ட என்ன விஷயம் கேக்குறாரு. அம்மா கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் கேபு கிட்ட சொல்றாங்க. அப்ப அந்த பார்ட்டில ஏதோ தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேபு கேக்குறாரு. நிச்சயமா ஏதோ ஒரு தப்பு நடக்குது, அதை பத்தி வெளி உலகத்துக்கு சொல்லலாம்னு நினைச்சாங்கன்னா அவங்களோட கதையை முடிச்சிடுறாங்க. ஒரு கேங்கா சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம நிக்கோல காட்டுறாங்க. நைட்டு பார்ட்டிக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, இப்ப கையில ஸ்டாம்ப் இருக்கிறத பாக்குறாங்க. நைட்டு நடந்த விஷயம்லாம் இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஈரினை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆதாரத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த 2 பொண்ணுங்களுமே பார்ட்டி முடிச்சுட்டு கிளம்பும் போதுதான் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. இதை பத்தி தான் என்னோட ஹஸ்பண்ட் விசாரிக்க ஆரம்பிச்சாரு. அவரும் மர்மமான முறையில இறந்து போயிட்டாரு. நிச்சயமா ஒரு கேங் தான் இதுக்கு பின்னாடி இருக்கு, அந்த கேங்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி கேப் ஏத்துக்கிறாரு. இது சம்பந்தமா இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்பதான் பொண்ணு நிக்கோல் இந்த இடத்துக்கு வரா. வந்த நிக்கோல் கேப பார்த்து ஷாக் ஆயிடுறா. நீங்க தானே பெரிய பெரிய செலிபிரிட்டிக்கெல்லாம் மேனேஜரா ஒர்க் பண்றீங்க, எனக்கு நீங்க மேனேஜரா ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறா. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, நாங்க பேசிட்டு இருக்கோம், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. மேற்கொண்டு இந்த கேப கிட்ட சில விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த ரேச்சல் ஒட்டி கேட்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ரேச்சல் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அப்பயே ஒரு மைக்கை செட் பண்ணிருப்பாங்க. அந்த வீட்ல என்ன பேசினாலும் சரி ரேச்சலால கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஏன் இப்படி ஒட்டி கேட்க நினைக்கிறாங்க அப்படின்றது தெரியல. அதே சமயம் இவங்க தெரிஞ்சுக்கிட்ட தகவல்லாம் யாருக்கோ கால் பண்ணி சொல்றாங்க. ஸ்டார்டிங் அந்த டெலியான்ற பொண்ணை காமிச்சாங்கல்ல, அவங்கள ஒரு லேடி பார்த்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த லேடியே ரேச்சலா தான் இருப்பாங்க. நிக்கோல் மட்டும் வீட்டுல இருக்கும் போது கேப் வீட்டுக்கு வந்திருக்காரு. உன் அம்மாவை பாக்குறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டாரு. அம்மா இல்ல, உள்ள வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி தராரு. இது எனக்கு பிடிக்காது, என் அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. மேனேஜரா இருக்க முடியுமான்னு கேட்டல, எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உண்மையதான் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பயங்கரமா சந்தோஷப்படுறா. கொஞ்ச நேரத்துல ஈரினும் வீட்டுக்கு வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரின் வீட்டுக்கு வரும்போது பொண்ணு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி அம்மாவும் வேகமா மேல வந்து பாக்குறாங்க. கேபும் நிக்கோலும் தான் அந்த ரூம்ல இருக்காங்க. கேப் ஏதாவது தப்பா நடந்துகிட்டாரா அப்படின்ற மாதிரி இவங்க பாத்துட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவளோட ஆக்டிங் டேலண்ட தான் கேப் கிட்ட காமிச்சிருக்கா. அத பத்தி எல்லாம் சொல்றா. நான் தான் இவளுக்கு மேனேஜர் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன்ல, நீங்க எதுக்காக இது சம்பந்தமா இவ கிட்ட பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேப பார்த்து கேக்குறாங்க. அவ மேஜரு, அவ தானே முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்கிற அம்மாக்கு செம்ம கோவமா இருக்கு. கேப் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இந்த பொண்ணு இருக்கால இருங்கன்ற மாதிரி சொல்றா. 2 பேருமே மாத்தி மாத்தி இந்த மாதிரி சண்டை போடுறாங்க. இதனால கேபும் சாரின்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஏமா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி பொண்ணும் அம்மா மேல கோவப்பட்டு இருக்கா. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்காம பொண்ணு கோவப்பட்டுக்கிட்டே இருக்கால, இதை நினைச்சு அம்மா ஃபீல் பண்றாங்க. இப்ப ரூம்ல லைட்டா அழுதுட்டு இருக்காங்க. ஜன்னல் வழியா பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் வேவு பாக்குற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. ஒருவேளை கேபா இருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. கேப், இது உங்களோட வேலை தானே அப்படின்ற மாதிரி அவருக்கு கால் பண்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அவரும் வீடியோ கால்ல வந்துடுறாரு. பார்த்தா அவர் அவரோட இடத்துல தான் இருக்காரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த இடத்துல பார்த்தா அந்த மர்ம நபர் காணாம போயிடுறான். இப்ப இந்த நிக்கோலுக்கு ஃபேட் அப்படின்ற ஒரு ஆப்ல இருந்து மெசேஜ் வருது. இந்த ஃபேட்ன்ற ஆப்பை பத்தி அந்த மிஸ்டர் ஸ்மைல் தான் சொல்லி தந்திருப்பாரு. இங்க இருக்க எல்லாருமே இந்த ஆப் மூலியமா தான் கம்யூனிகேட் பண்ணிப்போம், ஏன்னா ட்ரேஸே பண்ண முடியாது, எல்லாருக்குமே சீக்ரெட் முக்கியம் இல்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுல என்ன பாக்குறதுக்காக வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே இவரை பாக்குறதுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம், உங்க அடையாளத்தை என்கிட்ட காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட அடையாளத்தை உங்ககிட்ட காட்ட முடியாது சாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப என்னாலயே உங்க கூட வர முடியாது அப்படின்ற மாதிரி நிக்கோல் சொல்றா. இப்ப இந்த மிஸ்டர் ஸ்மைல் இருக்கார்ல, உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
டெலியான்னு ஒரு பொண்ணு இறந்து போனதை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த டெலியா இவரோட கேர்ள் ஃபிரெண்டா தான் இருப்பாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. பிரிஞ்சு போகும்போது தான் அவ கொஞ்சம் போதையான மாதிரி மாறி இருப்பா. இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி டெலியா சொல்லியிருப்பா. இந்த மிஸ்டர் ஸ்மைலோ சரின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. கார் எடுக்கிறதுக்காக வெளியே நடக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு லேடி மறைச்ச மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடி வேற யாரும் கிடையாது, ரேச்சலா தான் இருப்பாங்க. காரணமே இல்லாம என்னென்னமோ இவர்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க. இந்த கேப்ல தான் டெலியா வெளியே போய் கார் எடுத்துட்டு கிளம்பி இருப்பா. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இத பத்திலாம் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. கண்டிப்பா அங்க இருக்க யாரோ தான் திட்டமிட்டு அவளை சாவடிச்சிருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன பொறி மாதிரி யூஸ் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறா. டெலியாக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்க கூடாது, அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவை, தயவு செஞ்சு எனக்காக ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. சரி வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி கார்ல ஏறி உட்காடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போறாங்க. ஈரன் இருக்காங்கல்ல, இந்த கேஸ் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் எல்லாம் சேகரிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு கதவை திறந்து பார்த்தா ரேச்சல் தான் வந்திருக்காங்க. ஏற்கனவே கொஞ்சம் குடிச்சிருக்காங்க. சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. அம்மாவும் சரின்ற மாதிரி இவங்க கூட சேர்ந்த மாதிரி ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரேச்சலும் அம்மாவை பத்தி நோண்டி நோண்டி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. எதுக்காக நம்மளை பத்தி இவ்வளவு கேட்கறா அப்படின்ற மாதிரி அம்மாக்கு லைட்டா டவுட் வருது. அம்மா என்ன பண்றாங்கன்னா உங்களை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி ரேச்சலை பத்தி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஸ்வீட் பாக்ஸா பாக்குறாங்க. அம்மாக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கும், எடுத்து டேஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அம்மாக்கு திடீர்னு இந்த இடத்துல மயக்கம் வர மாதிரி இருக்கு. இவ தந்த ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து இருந்ததா இல்ல அந்த ஸ்வீட்ல இருந்ததா அப்படின்ற மாதிரி அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் கொஞ்சமா மயங்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவ இருக்கால, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் ரூமை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சில ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, விரல் மூலியமா பேரம் பேசுற மாதிரிலாம் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னு கிளியரா தெரியல. ரேச்சலே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் தானே சொன்னாங்க. ஆனா ஈரனோட ரூம்ல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிடைக்கிற விஷயத்தெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அம்மாவும் பொண்ணு எங்கன்னு பாக்குறதுக்காக மேல வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க போட்டோ எடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் கவனிச்சிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ரேச்சலை பார்த்து கேக்குறாங்க. ரெஸ்ட் ரூம் இங்க இருக்குன்னு நினைச்சுதான் வந்தேன், மத்தபடி எதுவும் இல்லைன்ற மாதிரிலாம் ரேச்சல் சமாளிச்சிட்டு இருக்காங்க. அம்மாவும் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ரேச்சலும் சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்பதான் அம்மாக்கு பொண்ணு மிஸ் ஆகுறது தெரியுது. பொண்ணுக்கு கால் பண்ணலான்னு பாக்குறாங்க. அதுக்குள்ள மயக்கம் வந்து பொத்துனு கீழே விழுந்துடுறாங்க. மிஸ்டர் ஸ்மைல் கூட சேர்ந்த மாதிரி தானே நிக்கோல் பார்ட்டிக்கு போனா. பார்ட்டில பயங்கரமா குடிச்சு மயக்கமாயிட்டா போல. இப்ப அந்த மிஸ்டர் ஸ்மைல் இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுக்கு வந்து இவளை படுக்க வச்சிடுறாரு. சைலண்டா இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. காலையில் தான் நிக்கோல் கண்முழிக்கிறா. அவர் தான் படுக்க வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்றது நிக்கோலுக்கு தெரிய வருது. இப்ப அம்மாவோட போன் திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன அம்மா எடுக்காம இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும் போதுதான் அம்மா மயங்கி விழுந்து கிடக்கிறது தெரிய வருது. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி எழுப்புறா. அம்மாவும் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறாங்க. அவ ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்து கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன், அதனாலதான் எனக்கு மயக்கம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. இதை பத்தி உடனே போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது சரி, நைட்டு முழுக்க நீ எங்க போன அப்படின்ற மாதிரி பொண்ணை பார்த்து கேட்கறாங்க. பொண்ணுக்கு சட்டுன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்ட்டிக்காக கூப்பிட்டாங்க, அதனால தான் போனேன்னு சொல்றா. எத்தனை வாட்டி சொல்லாம கொள்ளாம வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், இனி போனாலும் சரி எனக்கு லொகேஷனை ஷேர் பண்ணிட்டு தான் போனோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி பொண்ணும் ஏத்துக்கிறா. இப்ப அம்மா போலீஸா வர வச்சிடுறாங்க. இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி வீட்டுல ஏதாவது திருடு போச்சா அப்படின்ற மாதிரி கேட்கறது. ஆக்சுவலா டெலியாவோட பர்ஸ் திருடு போயிருக்கோம். அது கிடைச்சதை பத்தியே இவங்க போலீஸ் கிட்ட சொல்லல, அதனால காணாம போனதை பத்தியும் சொல்ல மாட்டாங்க. போலீஸும் நான் அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி ரேச்சல் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. சீரியஸா வந்தவர் ரேச்சல் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நார்மலா மாறிடுறாரு. ரேச்சலும் போலீஸ் கிட்ட சிரிச்சு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன இவ சிரிச்சு பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒன்னும் புரியாம இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வந்த போலீஸ் இருக்கார்ல, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல, நீங்க தேவையில்லாம பழி போடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்ல சார், அவன் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டாங்க. அவங்க சொல்றதை வச்சு பார்த்தா நீங்க தான் உங்களுக்கு ரெகுலரா தொல்லை தரீங்கன்னு தெரிய வந்திருக்கு, அவங்க சொல்றதுதான் நம்புற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பயங்கரமா இந்த போலீஸை மேனிபுலேட் பண்ணிருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. சாரி சார், இதுக்கப்புறம் இப்படி நடக்காதுன்னு சொல்றாங்க. ஈரனும் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜரை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நடந்த விஷயத்துக்காக அந்த மேனேஜர் கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. மேனேஜரும் உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஈரனை பார்த்து சொல்லிட்டாரு. ஆரன் ஒரு பெரிய ஆக்டர் இருக்காரு, அவரோட படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, நீ போய் ஆடிஷன் மட்டும் கொடுன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே இவருக்கு நன்றி எல்லாம் சொல்றாங்க. இப்ப அம்மா கிட்ட மேனேஜர் என்ன விஷயம் கேக்குறாரு. அம்மா நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணாங்கல்ல, அதுல ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜூலியான்னு ஒரு பொண்ணுக்கு அந்த கிளப்ல என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணு உங்க கிட்ட சொல்றேன், ஆனா நம்ம சீக்கிரட்டா மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. சரின்ற மாதிரி இவங்க பேசி எல்லாம் வச்சிருப்பாங்க. இது சம்பந்தமா இவங்க பேசிட்டு இருக்கிறத பொண்ணு தள்ளி இருந்து கேட்டுட்டு இருக்கா. அந்த கிளப்பை பத்தி எது தெரிய வந்தாலும் என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி மிஸ்டர் ஸ்மைல் சொல்லியிருப்பான். அதனால தான் பொண்ணு இப்படி கவனிச்சிட்டு இருக்கா. மேனேஜர் நானும் வரட்டுமான்னு கேட்கிறாரு.
அந்த பொண்ணு பயப்படுவா, நான் மட்டும் போய் பேசி பாக்குறேன், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு யோசிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப பொண்ணு சைலண்டா வெளியே வந்துடுறா. இத பத்திலாம் மிஸ்டர் ஸ்மைலி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இவ மிஸ்டர் ஸ்மைலி கிட்ட சொல்லிட்டு இருக்கா பாத்தீங்களா, இதெல்லாம் தள்ளி இருந்து ரேச்சல் கேட்டுட்டு இருக்காங்க. ஓஹோ, இந்த மாதிரி மீட்டிங் நடக்க போதா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. மேனேஜர் ஆடிஷன் குடு அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, இந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து ஆடிஷன் மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்கா. இவ ஆடிஷன் கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த ஆரன் அப்படின்ற பெரிய ஆக்டர் வந்துடுறாரு. அவரோட பெரிய ஃபேனா இவ இருப்பா, நான் உங்களோட பெரிய ஃபேனு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அவரை இங்க இருந்து கிளம்ப போறாரு. இவளும் பக்கத்துல வந்து க்ளோஸாலாம் பேசுறதுக்கு ட்ரை பண்றா. இவர் தான் அந்த மிஸ்டர் ஸ்மைலு அப்படின்ற மாதிரிலாம் இவ யோசிக்கிறா. இவர் கண்டுக்காத மாதிரி தான் லிஃப்ட்ல ஏறுறாரு. அப்படி லிஃப்ட் கிட்ட போனவர் லைட்டா கண்ணடிக்கிறாரு. கண்டிப்பா மிஸ்டர் ஸ்மைலு இவர் தான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறா. ஜூலியாவும் ஈரன் கிட்ட பேசுறதுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த ஃபேடுன்ற ஆப்ல இருந்து மெசேஜ் வருது. கிளப்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்பை பத்தி தெரியும், யாரு மெசேஜ் பண்றா அப்படின்ற மாதிரிலாம் இவ பயந்துட்டு இருக்கா. இவ பயந்துட்டு இருக்கும் போதே சட்டுன்னு யாரோ பக்கத்துல வந்து அட்டாக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரனும் ஜூலியாவை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஜூலியா எங்கன்னு சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க. அவ ஒரு சேர்ல உட்காந்து இருக்கிறது தெரிய வருது. இவங்களும் பக்கத்துல பேசுறதுக்காக வராங்க. பார்த்தா அவ ட்ரக் ஊசி எடுத்த மாதிரி இருக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்னு இவங்க எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஈரின பின்னாடி இருந்து யாரோ கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காங்க. ஈரினோ தடுத்து சண்டைலாம் போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பின்னாடி இருக்க அந்த நபரை அட்டாக் பண்ணிடுறாங்க. அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இவங்கள காயப்பட்ட மாதிரி விழுந்துடுறாங்க. ஆட்கள் பார்த்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. அதனால பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. தகவல் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு மேனேஜரும் வந்துடுறாரு. எல்லாம் ஓகே தானே கேட்கறாரு. இவளும் ஓகேன்ற மாதிரி சொல்றா. ஆனா அந்த ஜூலியா இறந்து போயிட்டா, ட்ரக் அதிகமா எடுத்து இறந்து போயிட்டதா டாக்டர்ஸ் சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா அந்த கேங்க சேர்ந்தவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. உண்மையில அந்த கேங்க சேர்ந்தவன் தான் ட்ரக் ஊசி போட்டு சாவடிச்சிருப்பான். இப்ப அம்மாவை பாக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே உள்ள வந்துடுறாங்க. இப்போதைக்கு ஈரன் நார்மலா தான் இருக்காங்க. அம்மாவும் முதல்ல ஜூலியாக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஜூலியாவை காப்பாத்த முடியல, இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி இவங்க விஷயத்தை புரிய வைக்கிறாங்க. யார் இந்த தகவலை லீக் பண்ணிருப்பா, எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரி அம்மாவும் இந்த இடத்துல பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. பொண்ணை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் ஸ்மைல் மேல சந்தேகப்பட மாட்டா. மிஸ்டர் ஸ்மைல பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, உன்னை பார்த்து நான் பேசணும் வான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. மிஸ்டர் ஸ்மைல் வரும்போது இந்த பொண்ணு கண்ணை மூடி இருக்கா. ஏன் கண்ணை மூடி இருக்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவ ப்ரப்போஸ் பண்றா. இந்த இடத்துல மாஸ்க வேலைக்கு அவரை கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா. சீக்கிரமா இந்த தப்பு பண்ணிட்டு இருக்கவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. கவலைப்படாத, நாளைக்கு ஒரு பார்ட்டி நடக்குது, அந்த இடத்துல போனா ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மிஸ்டர் ஸ்மைல் சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த பொண்ணு ஏத்துக்கிறா. அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப நர்ஸ் ஊசி போறதுக்காக வராங்க. அப்பதான் அம்மா சொல்லாம கொள்ளாம ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்பி போயிருக்கிறது நர்ஸுங்களுக்கு தெரிய வருது. சரி குடும்பத்துக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பொண்ணுக்கு கால் பண்றதுக்காக வராங்க. ஆனா பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த கிளப்புக்கு வந்துடுறாங்க. போன் எல்லாம் அந்த இடத்துல ஒப்படைச்சிடுறாங்க. கூட இருக்க மிஸ்டர் ஸ்மைல் இருக்கார்ல, ஒரு வாட்டர் பாட்டில மட்டும் எடுத்துடுறாரு. இவங்களும் வேகமா ட்ரிங்க் பண்றதுக்காக வராங்க. இன்னைக்கு ட்ரிங்க்லாம் பண்ணாத, அது ஆபத்து, வேணா இந்த தண்ணியை மட்டும் குடி அப்படின்ற மாதிரி அவர் எடுத்த வாட்டர் பாட்டில தராரு. ரெண்டு பேருமே பிரிஞ்சு போலாம், ஏதாவது கிடைக்குமா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சு ஏதாவது நடக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நிக்கோல் ஒரு பக்கம் நடந்து வந்துட்டு இருக்கும் போது போதையில ஒரு பொண்ணு தடுமாறிட்டு இருக்கிறது தெரிய வருது. இவளும் பக்கத்துல போய் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கா. நிறைய குடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கிறா. நான் சரக்கே குடிக்கல, தண்ணி மட்டும் தான் குடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இது தண்ணி குடிச்சதுக்கு போதை வருதா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. யாரோ திட்டமிட்டு கலந்துருக்காங்கன்னு தெரிய வருது. நீ கவலைப்படாத, சீக்கிரமா உனக்கு ஒரு டாக்ஸி புக் பண்ணி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த நிக்கோல் சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டு இருக்க நிக்கோலுக்கும் மயக்கம் வருது. இப்ப கொஞ்சம் மயங்கிற மாதிரிலாம் இவ ஆடிட்டு இருக்கா. அப்பதான் அந்த மிஸ்டர் ஸ்மைல் இருக்கார்ல, எதிர வந்து நிக்கிறாரு. இவன் கொடுத்த தண்ணியை மட்டும் தானே நிக்கோல் குடிச்சாங்க, இவன் தான் ஏதோ கலந்துருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வந்துருது. இப்ப அவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு சைன் லாங்குவேஜ்ல சில ஆட்கள் பேசின மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, இந்த மிஸ்டர் ஸ்மைல் கிட்ட தான் பேசியிருப்பாங்க. இப்பதான் நிக்கோலுக்கு அதெல்லாம் புரிய வருது. அம்மா பொண்ணை பாக்குறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. பார்த்தா பொண்ணு லொகேஷனை ஷேர் பண்ணிருக்கா. என்ன இந்த லொகேஷனை ஷேர் பண்ணிருக்கா, உடனே அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. வேகமா கிளம்பி அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல இந்த மிஸ்டர் ஸ்மைல் தான் இருக்கான். அம்மா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா மிஸ்டர் ஸ்மைல் வேகமா ஒரு இடத்துக்கு போறான். நம்மளை பார்த்து எதுக்கு இவன் போறான் அப்படின்ற மாதிரி இவங்களும் துரத்திட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அது தனியா ஒரு பகுதி மாதிரி தான் இருக்கு. யார் நீ, என்னோட பொண்ணு எங்கன்ற மாதிரி ஈரின் கேட்டுட்டு இருக்காங்க. இவன் இருக்கான் பாத்தீங்களா, போட்டிருக்க மாஸ்க ஓபன் பண்ணிடுறான். வேற யாரும் கிடையாது, இது கேபா தான் இருப்பான். கேபு பண்ண விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவன் தந்த சாக்லேட்ல தான் மயக்க மருந்து இருந்திருக்கும், மத்தபடி ரேச்சல் எதையும் கலந்துலாம் தந்திருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா இவன் இருக்கான்ல, நிக்கோல் கிட்ட மட்டும் வேற வாய்ஸ்ல பேசுவான். நிக்கோலை வச்சு ஒரு பிளான் பண்ணிருப்பான். அதுக்காக தான் நிக்கோல் கிட்ட பழகுற மாதிரிலாம் நடிச்சிருப்பான். நிக்கோலை படுக்க வச்சு இவன் கிளம்புனான் பாத்தீங்களா, அப்பதான் அம்மா விழுந்து கிடக்கிறத கவனிச்சிருப்பான்.
அம்மாவோட ரூம்ல இருந்து டெலியாவோட பர்ஸ் எடுத்துட்டு இவன் தான் போயிருப்பான். மத்தபடி ரேச்சல்லாம் அந்த பர்ஸை திருடி இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அம்மா இவங்கிட்ட தான் ஜூலியாவை பத்தி சொல்லியிருப்பாங்க. அம்மா போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு இவன் போனன்ற மாதிரி வந்திருப்பான். ஜூலியாவோட கதையை முடிச்சிருப்பான். அம்மாவோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மாவை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிருப்பான். அம்மா தடுத்ததுனால இவன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருப்பான். இந்த கிளப்ல நடக்கிற தப்புக்கெல்லாம் இவன் தான் காரணம் அப்படின்றது அம்மாக்கு புரிஞ்சிருது. இப்ப அம்மா சட்டுன்னு அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஆனா இவன் தடுத்து சட்டுன்னு அம்மாவோட கழுத்துல ஒரு ஊசியை போட்டு விட்டுறான். ஜூலியாக்கு போட்ட ஊசியை தான் உனக்கு போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட உயிர் போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்து சொல்றான். இப்ப அந்த ரூமை விட்டு இவன் கிளம்பி வேற ரூமுக்கு போறான். இந்த கிளப்ல நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல, அவங்களை எப்படியாவது மயக்கி இங்க இருக்க விஐபிக்கு செட் பண்ணி கொடுக்குற வேலையை தான் இவன் பார்ப்பான். இவன் மட்டும் இல்ல, ஒரு 4-5 பேர் சேர்ந்து தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு எட்டா இவன் தான் இருப்பான். ஈரன் விழுந்து கிடந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ரேச்சல் ஒரு ஊசியை போடுறாங்க. அதாவது அதை வெளியே எடுக்கிற மாதிரியான ஊசியா தான் இருக்கும். இப்ப அம்மாவும் வாந்தி எடுத்து நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. ரேச்சலை பார்த்தோன்னா நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படின்ற மாதிரி ரேச்சலும் சொல்றாங்க. இந்த மிஸ்டர் ஸ்மைல் கிட்ட சைன் லாங்குவேஜ்ல பேசினாங்கல்ல, ரேட் எவ்வளோன்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. இப்போ ஒரு வயசான விஐபி இருக்கார்ல, இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக உள்ள வராரு. இந்த பொண்ணும் தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இந்த விஐபி அதை மீறியும் தப்பா நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. அதுக்குள்ள அம்மாவும் ரேச்சலும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்து அந்த விஐபி அட்டாக் பண்ணிடுறாங்க. அதே சமயம் ரேச்சல் டீம் எல்லாம் மொத்தமா வர சொல்லிடுறாங்க. இப்ப ரேச்சலும் டீமும் சேர்ந்த மாதிரி இந்த குரூப்பை இந்த இடத்துல லாக் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாவும் பொண்ணும் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து வெளியே போக பாக்குறாங்க. ஆனா இந்த மிஸ்டர் ஸ்மைல், அதாவது கேப் இருக்கான் பாத்தீங்களா, பொண்ணு மட்டும் லாக் பண்ணி கத்திய வச்சு மிரட்டிட்டு இருக்கான். கண்ணை கீழே போடுங்க இல்லனா கழுத்து அறுத்துருவான்னு சொல்றான். அம்மாவும் ஈல்ஸை வச்சு கால்ல மிதி அப்படின்ற மாதிரி பொண்ணுக்கு சிக்னல்ல சொல்றாங்க. புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு இருக்கால, ஈல்ஸை வச்சு கால்லயே மிதிக்கிறா. அவன் வலியால துடிக்கிறான். அந்த கேப்ல கரெக்டா ஷோல்டர்ல ரேச்சல் ஷூட் பண்ணிடுறாங்க. அதனால அவன் இந்த இடத்துல மாட்டிடுறான். இந்த கிளப்ல எந்த தப்புமே கிடையாது. பிரைவசிக்காக நிறைய பெரிய ஆளுங்க இந்த இடத்துக்கு வருவாங்க. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, ஆக்ட்ரஸ்ங்களை திட்டமிட்டு மயக்கமாக்குவான், விஐபிங்களுக்கு செட் பண்ணி தருவான். இதெல்லாம் மத்தவங்களுக்கு தெரியாது. இவனுங்க மட்டும் ஒரு குரூப்பா இருந்து இந்த விஷயத்த பண்ணுவாங்க. இது சிலருக்கு தெரிய வந்தோன்னா அவங்களோட கதையெல்லாம் முடிப்பாங்க. ரேச்சல் இந்த கிளப்ல ஏதோ தப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் கண்காணிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப எல்லா விஷயமும் தெரிய வந்துருது இல்ல, ஈரின் இந்த விஷயத்தெல்லாம் ஒரு ஆர்டிகல் மாதிரி ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. படிக்கிற எல்லாருக்குமே என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. அம்மாவும் பொண்ணும் சந்தோஷமா பேசிட்டு வர மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.